இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் இலக்கணம் தொடர்பான முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்கலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5. அவை அணி இலக்கணம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், யாப்பு இலக்கணம், பொருள் இலக்கணம். மொத்தம் 5. இனி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலிகரம். உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலிகரம். இனி 3வது கேள்வி, மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. அவை ர, ர, ல, 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 ந, ந, ந. மொத்தம் 8 எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனை உள்ளன? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3 உள்ளன. அவை அ, இ, உ. இவற்றில் உ என்ற எழுத்து முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து, சுட்டெழுத்து. தற்பொழுது அ, இ என்ற 2 சுட்டெழுத்துக்கள் பயன்பாட்டில் உள்ளன. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இனி 8வது கேள்வி, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் 6 வகைப்படும். அவை நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் 4 வகைப்படும். அவை ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அவை இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். போலி எத்தனை வகைப்படும்? போலி 3 வகைப்படும். அவை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 உள்ளன. அவை ஆ, ஏ, ஓ, யா. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் 3 வகைப்படும். அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயர்கள் மொத்தம் 3 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர் பகுபதம், இடப்பெயர் பகுபதம், காலப்பெயர் பகுபதம், சினைப்பெயர் பகுபதம், பண்புப்பெயர் பகுபதம், தொழிற்பெயர் பகுபதம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம், பகுபத உறுப்புகள் எத்தனை உள்ளன? பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 உள்ளன. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம்.
பகுதி முதலில் வருவது பகுதி, இறுதியில் வருவது விகுதி. இடைநிலைனா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பதம் எத்தனை வகைப்படும்? பதம் 2 வகைப்படும். அவை பகுபதம், மற்றொன்று பகாபதம். பகுபதம், பகாபதம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? ஆன்சர் 42. ஆன்சர் 42. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு 3 வகைப்படும். அவை இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி என தகுதி வழக்கு 3 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புறப்பொருள் வெண்பா மாலையின் உள்ள புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ள புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? மொத்தம் 12 புறத்திணைகள். அவை என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். வெற்றி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, உளிஞை திணை, நொச்சி திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை, பெருந்திணை. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. அவ்வளோதான். இது எல்லாமே முக்கியமான இலக்கண வினாக்கள்.